இனி கடை பக்கமே போக வேண்டாம். எண்ணெயில் பொரிக்காமல் சுட சுட ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு, 2 சிட்டிகை உப்பு சேர்த்து திரும்ப ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக மாவு கலந்து வந்துடும். இப்போ இதை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு பாதி குழி அளவுக்கு மட்டும் ஊற்றி கொஞ்சமாக பாதாம் முந்திரி சேர்த்து இது மாதிரி எத்தனை இட்லி பிளேட் வருதோ அத்தனை இட்லி பிளேட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் அடுக்கி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான மினி இட்லி கேக் ரெடி. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியாக எந்த மாதிரி ஃபில்லிங்காக மாலை நேர உணவாக செஞ்சு கொடுங்க. டீ காஃபியோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.